us praise God for this wonderful day today. And உபாசனை நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே எங்களை கூட்டி சேர்த்து நம்முடைய முதலில் வந்து உண்மை ஆராதித்து முடிய வார்த்தைகளை கேட்டு அந்த எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பாக நன்றி தேவனே. ஏற்றும் என்றும் மாறாதவனை அந்த நேசத்தினால் எங்களை அழைத்து காத்துக்கொண்டு நிறுத்துவதற்காக நமக்கு நன்றி தேவனே. இந்த நாளிலும் எங்களுடைய ஆராதனையும் எங்களுடைய இந்த சர்ச் கேதரிங் எங்களுடைய கருத்தில் ஏற்படுத்துகிறோம். ஆசீர்வதித்தருளும். நீரே எங்களை வழிநடத்தும். நாங்கள் கேட்க வேண்டிய விஷயங்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய எங்களுடைய சித்தத்தை அவருடைய கருத்தினாலே எங்களை இவ்வளோ நாளும் நடத்தி வருகிறேன். அதற்காக கூட நான் கூடி ஸ்தோத்திரம். எல்லா விதத்திலும் எங்களை வழிநடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இனிமேலும் எங்களை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசு மூலம் என்று நல்ல பிதாவே. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாடுவோம். இந்த பாடலை பாடுவோம். முதல் பாடலாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை மட்டும் நம்மளை நடத்தினார், இனிமேல் நடத்த போகிறார். அதை நம்ம நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கடந்த நாட்கள் முழுவதும் காத்து நம்மளை இம்மட்டும் நடத்தின கர்த்தரை நம்ம கைகளை தட்டி ஆராதிப்போம். எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாமா? சொல்லி பாடுவே
நன்றி சொல்லி போற்றிடுவோம் ஆண்டவரே. நன்றியால் எங்கள் உள்ளம் நிறைந்து உங்களே போற்றிடுவோம் ஆண்டவரே. நல்லவர் நீரப்பா இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. வல்லவர் நீர் ஆண்டவரே. எங்க வாழ்வில் எத்தனையோ காரியங்கள் நன்மையாய் நீங்கள் வந்து நிறைத்து எங்களை வந்து இது மட்டும் காத்து வழி நடத்தி கொண்டு வரீங்களே ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் எங்களை வழி நடத்துறீங்களே ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வந்தாலும் ஆனால் அதுக்கு மத்தியிலும் நீங்கள் எங்களை வந்து கரம் பிடித்து நீங்கள் வந்து கூட்டி நடத்தி கொண்டு போகிறீங்களே ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் வந்து உங்களை நாங்கள் வந்து எங்களை கைவிடாமல் நீங்கள் வந்து கூட்டி கொண்டு போகிறீங்களே ஆண்டவரே. நாங்கள் வந்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களையே நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே. உங்களை மட்டுமே பற்றி கொள்வோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், தேங்க்யூ லார்ட். அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீங்கள் இவ்வளவா நடத்தி வரீங்களே ஆண்டவரே. எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களே ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த வேலையில் எங்கள் கூடவே இருங்க ஆண்டவரே. எங்கள் கிட்ட பேசுங்க, ஒவ்வொருவர்கிட்டையும் பேசுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த அடுத்த பாடலை நம்ம பாடுவோம். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் வந்து நம்மளை வந்து வச்சிருக்காரு கர்த்தர். அதுக்காக நன்றி சொல்லுவோம். புல்லுள்ள இடங்களில் வந்து அவர் நம்மளை நடத்தி கூட்டு போறாரு. அதுக்காக நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எனக்கான
இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பிரமிப்பான அதிசயத்தை பார்த்த பிறகு எல்லாரும் ஆராதிக்கிறாங்க. என்ன சொல்லி ஆராதிக்கிறாங்க, என்ன சொல்லி துதிக்கிறாங்க தெரியுமா? கர்த்தாவே, தேவர்களே, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். அந்த வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. நாங்கள் பார்த்த அற்புதம், அப்படிப்பட்ட ஒரு அற்புதம். பார்த்தோன்னே அவன் துதிக்கிறோம், நாமளும் துதிப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அவர் என்ன அதிசயம், என்ன அற்புதம் செய்வார். நீங்கள் தாகமாக இருந்தீங்கன்னா கண்மலையை திறப்பார். நீங்கள் பசியாக இருந்தால் வானத்திலிருந்து மண்ணா வரும். உங்களுக்கு தேவையான ஆண்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்குவார். ஒருவேளை நீங்கள் அக்கினியில் இருந்தால் அவளோடு வந்து உள்ளாவுவார். ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லைன்னு கேட்டால் நீ வெளியில் போய் வானத்து நட்சத்திரம் பாரு அப்படின்னு சொல்லுவார். தேவன் அதிசயத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன் மத்தியில் இங்கே வந்திருக்காங்க. கரங்களை தட்டி வானத்திலும்
ஒப்பானவர் யாரும் இல்லை அப்பா. ஆமென். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமா? முழு மனதோடு, முழு ஆத்துமோடு, முழு இதயத்தோடு. Let's focus here. Few minutes for worship. Just worship alone with our God. இவ்வளவு பெரிய வல்லமையான தெய்வம் நம்ம ஆராதிக்கிறோம். அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. Not our work, not our life, not our health, not our wealth, nothing in this world is compared to our Lord Jesus Christ. Amen. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. Thank you Jesus. அன்றே உங்க ஒப்பானது எங்களோட வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்பா. Lord Jesus அன்றே எங்களுக்கு அமேன். Lord Jesus அன்றே எல்லாம் குப்பையா எண்ணுகிறோம் அப்பா. Lord Jesus அன்றே hallelujah. Paul says like this, I am chief of the sinner. He is such a very big richest person in the world. அவர் கர்த்தருக்காக எல்லாத்தையும் குப்பையா எண்ணுகிறார். Because nothing can be compared with his glory, nothing can be compared with whatever he has given us. அவர் நம்ம இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறோமா, அவர் போட்டிருக்கிற அந்த கிருபையினால மாத்திரம்தான். அந்த கிருபை இல்லாட்டி நம்மளால ஜீவிக்க முடியாது. எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வாயிலை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். Thank you Jesus. எல்லாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தரை நன்றி செலுத்துவோம். Lord, thank you Jesus. Amen. Hallelujah. We have no one else to praise and worship you except you alone, Lord. You are the only one God who is true, who is living, who is sitting on the throne, Lord Jesus. Amen. Hallelujah. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. Amen. Hallelujah. Hallelujah. நீ கர்த்தாதி கர்த்தரா இருக்கிறீர், ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். இன்றைக்கு சிங்காசனம் நீங்க வீற்றிருக்கிற தெய்வமா இருக்கிறீர். Amen. Hallelujah. நீ அல்பா ஒமேகாவுமா இருக்கிறீர். உம்மை நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. You are the author and the finisher of our faith, Lord Jesus. ஆண்டவரே நீங்க எங்களுக்காக திரும்பி வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க எங்கள் பாவத்துக்காக எப்படி நீங்க இந்த உலகத்துல வந்து எங்களை மீட்டு எடுத்தீரோ அதே போல அமீன் லார்ட் ஜீசஸ் நீங்க திருப்பி வந்து எங்களை மீட்டு கொண்டு போவீரப்பா லார்ட் ஜீசஸ். அந்த ராஜ்யத்தை அந்த எட்டர்னல் லைஃப் நாங்க பாப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா லார்ட் ஜீசஸ். நீர் எங்களுக்காக அமீன் லார்ட் ஜீசஸ் உங்களுடைய சித்தத்தின்படி நீர் எங்களை உருவாக்கி தாயின் கருவில் அமீன் லார்ட் ஜீசஸ் நாங்கள் உருவாக்கும் முன்னே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் லார்ட் ஜீசஸ். You had a purpose, Lord Jesus. Amen. Hallelujah. Before we were formed in the mother's womb, Lord Jesus. Before our parents are getting married, Lord Jesus. You had a purpose, Lord Jesus. That is why I am here, Lord Jesus. That is why we are here, Lord Jesus. Each and everyone is here, Lord Jesus. Lord, there is only one purpose, Lord Jesus, that you have given us, Lord Jesus. To proclaim the name of our Lord Jesus Christ. Nothing else in this world, Lord Jesus. Amen. Hallelujah. Not our work, Lord Jesus. Not our place, Lord Jesus. Not the wealth we are having, Lord Jesus. But only your name, Lord Jesus. Where we want to proclaim that in the name of Jesus. Lord, we praise and worship you for that privilege you have given us, Lord Jesus. Thank you for choosing us, Lord Jesus, as your own son, Lord Jesus, as your own generation, Lord Jesus. Amen. Hallelujah. Hallelujah. நீ சொன்னால் போதும் செய்யும் அப்பா. அமீன். உங்களுடைய வழிகளை நாங்கள் நடப்போம் அப்பா. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அமீன். ஹalleluya. ஒப்பு கொடுப்போம். இந்த ஆராதனை வேளையில இந்த பாடலை பாடி நம்ம ஒப்பு கொடுப்போமா?
வழியில் நடப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்கிறோம், பாடுறோம். Can we submit ourselves to God, Lord Jesus Christ? அன்றே எத்தனையோ விதத்தில் நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியம் செய்திருக்கோம்ப்பா. நீங்கள் சொல்கிற வழியில் நாங்கள் நடக்காமல் இருந்திருக்கோம். நீங்கள் சொன்ன காரியங்களை நம்ம ஒபே பண்ணாமல் இருந்திருக்கோம்ப்பா. எங்களை மன்னிங்க இயேசுப்பா. அன்றே இன்றைக்கு நாங்கள் தீர்மானம் பண்ணுறோம்ப்பா. நீங்கள் சொல்கிற வழியில் நாங்கள் நடப்போம்ப்பா. நீங்கள் எனக்கு எங்களுக்கு முன்பாக போய் எங்களோட பாதைக்கு நீங்கள் சேவை ஆக்கியிருக்கீங்கப்பா. அந்த அற்புத பாதங்களப்பா லார்ட் சென்று எங்களுக்காக வழியை ஒதுக்கி கொண்டிருக்கிறதுக்காக என்று துதிக்கிற மாட்டேன். You have gone before us, Lord Jesus, and showed us the way to walk in your ways, Lord Jesus. We thank you and praise you for that wonderful thing you have given us, Lord Jesus. And நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்கு நிகராக எதுவுமே இல்லையப்பா லார்ட் ஜீசஸ். நமக்கு நிகராக எதுவுமே இல்லையப்பா எங்களோட வாழ்க்கையில். லார்ட் ஜீசஸ், உண்மை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லையப்பா. உண்மை ஆராதிக்க தவிர எங்களுக்கு வேற ஆப்ஷன். With no other thing, Lord Jesus, in our life, which is so important to us, Lord Jesus, except to worship you alone, Lord Jesus, because you are the only true God, Lord Jesus, who is leading us and guiding us till now, Lord Jesus. And your presence is abundant in this place. The tangible presence, Lord Jesus. We acknowledge you, Lord Jesus, in this place. Touch each and every one of us, Lord Jesus, by your mighty power, Lord. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Let's do a business with our Lord Jesus Christ. May the outcome. It's between you and your God alone. No one else in this place. Don't look here and there. Just concentrate between you and your only God. Tell him whatever you want to do. You want to worship him, you can worship him. You want to tell your supplications, you can tell your supplications. You want to receive your anointing, you can receive your anointing. He's here. He's here in this place. Should have the reverence with our God. Let's praise and worship him. Let's worship him with our whole heart. And I ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழு மனதை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எங்களோட வாழ்க்கையில என்ன சித்தமா இருக்கீங்களோப்பா, அதுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கணும்ப்பா. நீங்க எந்த நோக்கத்துக்காக எங்களை பிடித்தீங்களோ, எங்களை நீங்க அமேன். You have created us each and everyone unique, Lord Jesus. எங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு. Each and everyone. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸை நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. சாயங்கால வேளையில ஒப்பு கொடுப்போமா? Lord, we submit, Lord Jesus. பணிந்து குனிந்து amen, Lord Jesus. We surrender to you, Lord Jesus. You don't want to surrender to the world, but you want to surrender to you alone, Lord Jesus. நீங்க தொடர்ந்து நடத்துங்க. Thank you, Jesus. Amen. என் நோய்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. சுமந்து தீர்த்தீரையா. சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும். சொல்லுங்க. என் வேலைக்கான சொந்தம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். Lord, just your word.
சொன்னால் போதும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லோரும் வாய்களை திறந்து ஆண்டவரை சோதனம் பண்ணுவோம். விண்ணப்பத்தை கேட்கிறவர், நமக்கு ஜெயத்தை தருபவர், நம்ம கண்ணீரை காண்பவர், நம்மேல் கரம் நீட்டுகிறவர், அதிசயங்கள் செய்கிறவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான அற்புதமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு அந்த 100க்கு அதிபதி வந்து சொன்னானே, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுமே, வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னானே. அந்த சமயத்திலே, அந்த பொழுதுல அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் பெரியவரையா, நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் பெரிய தேவன் ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், எங்கள் நோய்களை சிலுவையில் தூக்கி சுமந்தவர், எங்கள் நோய்களை சுமந்து தீர்த்தவர், குருடர்களை பார்க்க செய்தவர், முடவர்களை நடக்க செய்தவர், உம் காயத்தினால் எங்களுக்கு சுகத்தை தருகிறவர், உங்களுடைய கருவுகளால் எங்களுக்கு சுகத்தை தருகிறவர். இந்த மாலை வேளையில் எங்களுக்கு சுகத்தை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? Praise Him, praise Him, praise Him, praise Him, glorify Him. அவருடைய நாமத்தை தொழுது கொள்வோமா? Shall we all magnify His name? Oh glory, 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 glory. Oh, there is wonder-working power in the blood of Jesus. There is wonder-working power in the blood of Jesus. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வல்லமை உண்டு. இந்த இரத்தத்தில் வல்லமை உண்டு. இந்த இரத்தத்தில் ஜீவன் உண்டு. இந்த இரத்தத்தில் விடுதலை உண்டு. Oh, we speak the blood of Jesus, oh God, over our children, oh Father, எங்கள் பிள்ளைகள் மேலே, எங்கள் குடும்பத்தின் மேலே, எங்கள் குடும்பத்தின் மேலே, எங்கள் வீடுகளின் மேலே, எங்கள் நிலைக்கால்களின் மேலே இயேசுவின் இரத்தத்தை பேசுகிறோம். Oh, we cry out that blood. Oh, we cry out that blood. இயேசுவே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. உம் அரசு வருக, உம் அரசு வருக. உம் சித்தம் செய்யப்படுவதாக, உம் சித்தம் செய்யப்படுவதாக. இந்த தேவைகளை எல்லாம் பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறோம்ப்பா. Everyone who has a need, oh Lord, எல்லாருடைய தேவைகளையும் பாதத்தில் கொண்டு வரும். நீர் எங்களுக்கு வாயிலே சொல் பிரவாதற்கு முன்பதாகவே எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற தகப்பனே, ஆண்டவரே எங்கள் தேவைகளை உங்களுடைய பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாலாஜி பிரதருக்கு ஆண்டவரே இதுவரைக்கும் தந்திருக்கிற அந்த ப்ராஜெக்ட் ஓப்பனிங்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னுடைய கன்ஃபர்மேஷன் சீக்கிரமாய் வர கர்த்தர் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹalleluya. எல்லா மனுஷிக தடைகள் மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹalleluya. ஆண்டவரே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது உனக்கு பதில் வெளிப்பட்டது என்று அன்றைக்கு தானியேலை பார்த்து சொன்னீரே. ஓ ஹalleluya. ஆண்டவரே நீ தந்திருக்கிற பதிலுக்காய் ஸ்தோத்திரம். நீ தந்திருக்கிற பதிலுக்காய் ஜெயத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே தமிழ்நாடு எலெக்ஷன்ல இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு ஆண்டவரே நீர் ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எல்லா வயலன்ஸ் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எதுவும் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டீரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிரதர் விஜய் பிரதருக்காக, அவருடைய விசாவுக்காக, ஜாபுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வாசல்களை திறக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிரதர் ராபினுடைய ஹீலிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே உடைய கரத்தை வைத்து ஆணி பாய்ந்த உடைய கரத்தை வைத்து கர்த்தர் விடுதலை இந்த சன பொழுதை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. நீ தருகிறதற்காக நன்றி.
பிரதர் மனோஜனுடைய சுகத்திற்காக, மகனுடைய அந்த ப்ரொசீஜருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ்க்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சிஸ்டர் பர்சியுடைய ஆண்டவரே கசனுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே அங்க கேன்சர்னால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிஸ்டர் பர்சியுடைய கிரீன் கார்டு காரியங்களுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆல்ஜானுடைய ஃபேமிலிக்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். Oh hallelujah, open the storehouse of heaven, oh God, and bless them, oh Lord, bless them, oh Lord, hallelujah. Brother பாலாஜியுடைய விசா ரினியூவலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதர் பிரபுவுடைய ஷோல்டர்ல இதுவரைக்கும் கத்து தந்திருக்க சுகத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய மகிமை மகன் மேல விளங்கும்படிக்காக, குடும்பத்தின் மேல விளங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிஸ்டர் நினிதாவுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகனை மண்டையிலே சேர்த்துக் கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. பிரதர் ஜெய்சிங்காக அவங்களுடைய விசா H1B ப்ராசஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே அதுல ஒரு ஆண்டவரே கர்த்தருடைய தயவை கட்டளையிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஃபேவரை கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க அந்த ப்ராசஸ் விசா அப்ளிகேஷன்ல இருக்குதோப்பா, ஆண்டவரே அங்க அதிகாரிகளின் கண்களில் கர்த்தர் தயவை கட்டளையிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈவிங்ஸுடைய பாட்டிக்காக, தாத்தாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டோப்பா. சுகப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. ஹalleluya. சகாயம் பண்ணுகிறவர் ஆண்டவரே, கிருபை பொழிகிறவர் ஆண்டவரே. வேதத்தில் வாசிக்கிறது போல the times of refreshing has come. Refresh us Lord. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே எங்களை புதிதானவர்களாய் மாற்றும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே எல்லாம் உட்காரலாம். Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. Okay, so how many of you know what Sunday is this? என்ன ஞாயிறு என்று சொல்வார்கள்? Celebration Sunday. Good. Every Sunday is a celebration Sunday. Is there anything special today? No? Yes. What? I don't know. You don't know. Okay. So அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை இந்த மாலை வேளையிலே we will meditate. So this Sunday is called Ascension Sunday. பரமேறுதலின் ஞாயிறு என்று there are many denominations that they celebrate this Sunday. It's called the Ascension Sunday. இயேசு பரத்திற்கு ஏறி போன ஞாயிறை அவர் ஞாயிற்றுக்கிழமை ஏறினார் என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. ஆனால் it is the 40th day, 40வது நாள். It will not fall on a Sunday, but still they wanted to remember his ascension. So ஆகவே இந்த நாளை they call it as Ascension Sunday. இயேசு இந்த பூமியில வாழ்ந்து அவர் பரத்திற்கு ஏறி சென்ற ஒரு நாளை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். இதுல ஒரு 4 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து எனக்கு என்ன ஆவியானவர் கற்றுக் கொடுத்தாரோ அதை காண்பித்து விட்டு then what I learned from this passage, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள, என் வாழ்க்கைக்கு என்ன அபியாசிக்க முடியும், what can I apply to my life, அதையும் பார்த்து விட்டு I will close. ஓகேவா? It's called Ascension Sunday. So லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் இயேசு அவர் அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்ப்போம். 24:49. லூக்கா 24:49. இயேசு என்ன சொன்னார்? 24:49. பிதா வாக்குத்தத்தம் பண்ணின என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, ப்ராமிஸ் ஆஃப் மை ஃபாதர். 24:49 ஆண்டவர் சொன்னார் பிதா பண்ணின வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னதத்திலிருந்து வருகிற பலன், பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை குறித்து இயேசு அப்படி சொன்னார் என்று பார்க்கிறோம். இந்த பகுதியில் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களில் இயேசுவானவர் எங்கே நான் பார்க்கிறோம், லூக்காவை எழுதின
லூக்கா அது அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தெயோப்பிலு என்கிற ஒரு மனிதனுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். We don't know who is Theophilus, but many scholars, they say he might be a high-ranking official. அவருக்கு அது ஒரு ராஜாவாக கூட இருந்திருக்கலாம். அவருக்கு எழுதின ஒரு மடல் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை. ஸோ 2 அக்கௌண்ட் எழுதுகிறார். ஒன்று லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எழுதுகிறார், 2வது தெயோப்பிலுவுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த முதல் 11 வசனங்களில் யோசிச்சு பாருங்க, இயேசுவோடு நடந்த 12 சீஷர்கள், அதில் இப்போ 11 சீஷர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த 11 சீஷர்களும் அவரோடு கூட சேர்ந்து நடந்த மற்ற அப்போஸ்தலர்கள், not just the 12, there were many other people who followed Jesus. அவரோடு கூட சேர்ந்து நடந்தவர்களுடைய வாழ்க்கையை சற்று யோசிச்சு பாருங்க. இயேசு சிலுவைக்கு போனார். சிலுவைக்கு போகும்போது they all deserted him, they all went away from him. அவர்கள் எல்லாரும் அவரை விட்டு சென்று விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர் தனிமையில் விடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பின்னர் இயேசு திரும்ப வருகிறதை நாம் பார்க்கிறோம். எப்போ உயிர்த்தெழுந்து அவர்களை சந்திக்கும்படி 40 நாள் அளவும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இந்த 11 வசனங்களுக்கு அப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அவர் 500 பேர் he showed himself for 40 days என்று வாசிக்கும். 40 நாள் அளவும் அவர் ஜனங்களுக்கு தன்னை காண்பித்து கொண்டு வந்தார், அவர்களுக்கு போதித்து வந்தார் என்று வாசிக்கிறோம். பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் ரோமர் நினைக்கிறேன், ரோமர்ல he writes like 500 பேருக்கு அவர் காட்சி அளித்தார் என்று பார்க்கிறோம். more than 500 people he showed himself. அப்படிப்பட்ட இயேசு முதல்ல அவரோடு கூட 3 வருஷ காலம் இருந்தவர்கள் திடீரென்று இயேசு எடுக்கப்பட்டு விட்டார், சிலுவைக்கு போனார், அவர் மரித்து விட்டார் என்று நினைத்தார்கள். திரும்ப வந்தார். இப்போ என்ன நினைச்சிருப்பாங்க அவங்க மனசுல? இப்போ இயேசு என்னோட கூட இருப்பார் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஆஸ் அ சர்ப்ரைஸ் பாருங்க, இயேசு முந்தி சொல்லிட்டே இருந்தார், நான் போவேன், என் பிதாவின் இடத்துல நான் போகிறேன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தவர். இப்போ திரும்ப வந்ததுனால சீஷர்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா திடீர்னு பாருங்க, இயேசு திரும்பவும் எடுக்கப்பட்டு போகிறார். அதுதான் இதனுடைய the background, right? இந்த 11 வசனங்கள் நம்ம அதான் பார்க்கிறோம். இயேசு திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் எதில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்? மேகங்களோடே எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் 11ஆம் வசனத்துல அந்த வசனம் தான் இன்றைக்குரிய கருப்பொருளான வசனம். I wanted to take it as the crux of today's message. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இதை சொன்னது யார் இதை சொல்றார்? சீஷர்களுக்கு வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். ஓகே, முதலாவது இந்த சம்பவத்தில் what I'm understanding is first the connection and continuity of Jesus' life. லூக்கா என்ன சொல்கிறார் என்றால், he is continuing Jesus' life and he is also saying, அது பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் வருவார். there is a continuity, there is no end to him. there is no end to him. அவரே அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார், அவரே ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். there is no end to him. இந்த உலகம் என்ன நினைத்தது? இயேசுவுக்கு ஒரு they thought they have put a full stop to him, they thought they put a period to him. அவருடைய வாழ்க்கையை முடித்து விட்டோம் என்று நினைத்தார்கள். அதுதான் கல்வாரி சிலுவையிலே அதை தான் நினைத்தார்கள். அப்புறம் கொண்டு போய் கல்லறைக்குள்ளே வைத்த உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த இயேசு மீண்டும் வரப்போகிறது இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு மறுபடியும் வந்தது மாத்திரமல்ல, லூக்கா எழுதுகிறான், இவர் இப்பொழுது உங்கள் முன்பாக எழுந்தருளி போகிறாரு. இந்த இயேசுவானவர் மறுபடியும் என்ன பண்ணுவார்? அவர் மீண்டும் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. He is a God who is coming back again. அவர் மீண்டும் சீக்கிரம் வரப்போகிறார். There is a connection between the Gospels and there is a continuity that Jesus and our வாழ்க்கை முடிந்து விடவில்லை, அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் பரத்தில் ஏறி அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஸ்தேவானுடைய வாழ்க்கையை குறித்து அப்போஸ்தலர் நாம் வாசிக்கும் போது இந்த இயேசுவானவர் பிதாவின் வலது பார்சத்தில் எழுந்து நிற்கிறதை ஸ்தேவான் பார்க்கிறான். அப்படியான there is a continuity to his kingdom, right? ரெண்டாவது இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம்,
அப்போஸ்தலர் 1:4-5 வசனங்களில் பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். 5ஆம் வசனம் பாருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். வெயிட்டிங், வெயிட். நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களுக்கு நாம் காத்திருக்கிறோம். பஸ்ஸுக்கு காத்திருப்போம், ட்ரெயினுக்கு காத்திருப்போம், ஃப்ளைட்டுக்கு போய் காத்திருப்போம், எல்லா காரியங்களுக்கும் காத்திருப்போம். ஆனால் ஆண்டவர் வேத வசனம் சொல்லுகிறது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். There is always a purpose in your waiting. There is always a purpose in your waiting. ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் தம்முடைய பிள்ளைகளை காத்திரு என்று சொல்லுகிறது தேவன் அல்ல. நீ வேதத்தில் எல்லா சம்பவங்களையும் வாசிச்சு பாருங்க. when God asked certain people to wait, தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவன் காத்திருந்தான். எத்தனை வருடங்கள் காத்திருந்தான்? ராஜ்யபாரத்துக்கு அவன் மேல் அபிஷேகிக்கப்பட்ட பின்பும், அந்த சவுல் அவனுக்கு விரோதமாக எழுப்பி வந்த பின்பும் அவன் காத்திருக்கிறதை பார்க்கும். There is always a purpose in waiting. ஆண்டவர் நோக்கத்தோடு தம்முடைய பிள்ளைகளை காத்திருக்க சொல்லுகிறார். But sometimes we may not understand the purpose when we actually walk through those things. அந்த காரியங்களை நம்ம நடக்கும்போது சில வேளைகளில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் when we come out of it, we will be able to say that God asked me to wait for a certain purpose. அன்னாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவன் சாமுவேலுக்காக, ஒரு குழந்தைக்காக அவள் காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். For what? எதற்காய் காத்திருந்தால்? There was a purpose. தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியை அவள் மூலமாய் கொண்டு வரும்படிக்காய் கர்த்தர் காத்திருக்க சொன்னார். There was a waiting for your purpose, my dear friend. If you are waiting for something, waiting for a blessing, waiting for a breakthrough, there is a purpose. அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுதான் ஆண்டவர் பாருங்க, அந்த நோக்கத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். எங்கிருந்து போகாதீங்க, எருசலேமை விட்டு நீங்காமல் இங்கே காத்திருங்கள். Wait. There is a purpose for your waiting. மூன்றாவது இந்த சம்பவத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் காத்திருப்பது மாத்திரமல்ல, அதற்குரிய பலனையும் நான் தருவேன் என்று சொல்கிறேன். 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். I will give you strength for your waiting. உன்னை காத்திருக்க சொல்வது மாத்திரமல்ல, அந்த காத்திருக்கிறதுக்குரிய பலனையும் நான் தருகிறேன். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை உனக்கு தருகிறேன் என்று 6-8 வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம். நான்காவது, இதுதான் முக்கியமான ஒன்று. நான்காவது ஆண்டவர் இந்த சம்பவத்தில் என்ன சொல்லுகிறார்? கலிலேயர் ஆகிய புருஷரே அல்லது கலிலேயர் ஆகிய மனுஷரே, நீங்கள் எங்க என்னாந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க? சொல்லுங்க, கிட்ஸ் சொல்லுங்க. Where were the disciples looking at? Forward. Upward, right? They were looking into the sky. வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம அந்த வசனம் தெரியும். இந்த உங்கள் முன்பாக எடுத்து கொள்ளப்பட்ட இயேசுவானவர் மீண்டும் வருவார் என்றெல்லாம் வாசித்தோம். I want to tell you this evening, இந்த கலிலேயராகிய மனுஷர் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க? ஐயோ இயேசு போயிட்டாரு. அவங்களுடைய மன குமுறல் அப்படிதான் இருந்திருப்பாங்க மாலையில். When Jesus was lifted up, they might not be happy. ரொம்ப சந்தோஷமா இயேசு போறார் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. They would have been sad that Jesus was being taken away from them. அவர்களிடத்திலிருந்து இயேசுவான எடுத்துக்கொள்ளப்படுகிறதை பார்க்கிறார்கள். ஆனா ஆண்டவர் பாருங்க, the challenge that he is giving us today, the challenge he is giving us today is to move forward. முன்பாக கடந்து செல். Move forward. நீ மேலேயே பார்த்து நின்றாத. ஐயோ சில காரியங்களை இழந்து விட்டதனால அதே பார்த்து நின்று விடாது. சில காரியங்கள் என்னை விட்டு எடுபட்டு போய்விட்டது, அதையே பார்த்து நின்று விடாது. Move forward. அந்த மனுஷரை பார்த்து தேவ தூதர்கள் சொல்கிறார்கள், ஹே men of Galilee, வானத்தை அண்ணாந்து பார்த்து நின்று விடாதீர்கள். இந்த இயேசுவானவர் உங்கள் முன்பாக எப்படி எடுக்கப்பட்டாரோ அப்படியே திரும்பவும் வருவார். Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? It's a season to move forward. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? It's a season that God is pushing you forward. He is asking you to move forward. இந்த சம்பவத்தை கொண்டு சற்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவர் அண்ணாந்து பார்க்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு உதவிக்காய் கேட்கும்போது அண்ணாந்து பார்ப்போம் இல்லையா? அல்லது ஒரு பிளெஸ்ஸிங்காக ஏதோ ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்
I look forward, I look upward. மேலே பார்த்து அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். Many a times we are stuck asking for God's blessing. இதுதான் ஆவியானவர் எனக்கு நினைவுபடுத்தினார். Many a times we are stuck asking for God's blessing. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். நல்ல ஜெபம் தான், asking for God for blessing. பட் ஆனா ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? சீஷர்களை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதிப்பது என்னுடைய நோக்கம் உண்டுதான், ஆனா உன்னை குறித்து ஒரு மேலான ஒரு நோக்கம் உண்டு. நீ ஆசீர்வதிக்கப்படுவதை காட்டிலும் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற ஆசைப்படுகிறார்? ஆமென். உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றும்படி ஆசைப்படுகிறார். ஆகவேதான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தம் அதுதான். I will bless you, I will make you a, சொல்லுங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You shall also be a blessing. புதிய ஏற்பாட்டினுடைய அனுபவம் அதுதான். Not just receiving the blessing. அவரை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர் மீண்டும் வரப்போகிறார். In between, what's there in between? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். சீஷர்கள் முன்பாக இருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். இப்பொழுது அவர் மீண்டும் வரப்போகிறார் என்று தூதர்கள் அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். So what's there in between? இடைப்பட்ட காலத்துல நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்னோடு கூட இருந்தார். ஐயா, நிறைய பேர் இந்த சம்பவத்தை சற்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலுவைக்கு முன்பாக அநேகம் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சிலுவையோடு நின்று விட்டார்கள். They came there for the remission of their sins. ஐயா, என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன், என் பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லி சிலுவை வரைக்கும் வந்த நிறைய கிறிஸ்தவர்கள் உண்டு. They haven't moved forward. வாழ்க்கையில் ஏதாவது அனுபவம் இருக்குதா பிரதர்? இல்லை, எனக்கு ரட்சிப்பின் அனுபவம். நான் 40 வருஷத்துக்கு முன்பாக இயேசுவுக்கு முன்பாக என் பாவங்களை அறிக்கையிட்டேன், அந்த ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. They are still at the cross. சிலுவையை விட்டு இன்னும் அவங்க கடந்து போகவில்லை. பாருங்க, நிறைய பேர் சிலுவை வரைக்கும் வந்தாங்க, இப்போ ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. ஆண்டவரே, ஏதாவது ஒன்று போட மாட்டீரா? எனக்கு ஒரு கிரீன் கார்டை தந்துட மாட்டீரா? எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயம் வந்துடாதா? எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துடாதா? எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹைப் வந்துடாதா? அவர் நான் பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம். But God is asking you tonight, move forward. I will make you a blessing. There is a greater purpose for you. உன்னை குறித்த ஒரு மேலான நோக்கம் உண்டு. ஆசீர்வதிப்பேன் நான், ஆனா உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்கிறது தான் என்னுடைய மேலான நோக்கம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. That's why God is asking you to move forward. அண்ணாந்து பார்த்துட்டு நிக்காத, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். I want to empower you with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே உன்னை அபிஷேகம் பண்ணும்படி விரும்புகிறேன். அநேக ஜாதிகளுக்கு முன்பாய் உன்னை ஆசீர்வாதமான பாத்திரமாக வைக்கும்படி விரும்புகிறேன். ஓகே, இதுதான் 4வது நான் படிக்கிற ஒரு காரியம். It's a challenge to move forward, not being stuck, looking for blessings. ஓகே, ஒரு சீஷன் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு 4 காரியங்களையும் நான் வேகமாக சொல்லுகிறேன். முதலாவது, ஒரு சீஷன் இடத்துல அவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்ன? Call for a disciple. First, he expects him to trust in God's truth. தேவனுடைய சத்தியத்தை அவன் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுதான் முதல் 3 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, அவர்களோட கூட பேசி அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களை அறிவித்தார் என்று பார்க்கிறோம். He preached the truth to them. திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு போதித்தார், அவர்களுக்கு காண்பித்தார் என்று பார்க்கிறோம். He wants you to trust in his truth as a disciple. முதலாவது, நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். இரண்டாவது, there is a powerful promise. வல்லமை உள்ள ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மேல் அவர் வருவார், நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். There is a powerful promise for a disciple. மூன்றாவது, you are called to witness. நீங்கள் சாட்சிகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are called to be a witness. விட்னஸ்னா சாட்சி. நீங்க கோர்ட்ல போனீங்கன்னா they call witnesses. யாராவது சாட்சி சொல்ல வர்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சாட்சி சொல்கிறவர்களை கொண்டு போய் they will get a signature and get them to the அந்த மேடைக்கு கொண்டு போய் ஏற்றுவார்கள். இங்கே ஆவியானவர் இங்கே எழுதியிருக்கிற சாட்சி என்கிற பேர்
எபிரேய மொழியில் அதாவது கிரேக்க மொழியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ இட் ஆல்சோ மீன்ஸ் மார்டர். இரத்த சாட்சிகளாக இருப்பீர்கள், வெறும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று தமிழில் இருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது தமிழில். There is also another meaning. It says you shall also be a martyr. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரண பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். மரண பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் அநேகம் இடங்கள்ல பெர்சிக்யூஷனை பார்க்கிறோம். இப்போ லாஸ்ட் வீக்ல மணிப்பூர்ல we saw there were three pastors who were killed. உலகம் முழுவதும் எங்க பார்த்தாலும் நெருக்கம், எங்க பார்த்தாலும் இங்க நம்ம இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையை செய்ததற்காக அநேகர் மரிக்கிறார்கள், தங்கள் ஜீவனையும் துச்சம் என கருதுகிறார்கள். ஆனா வேதத்துல நான் வாசித்து பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் இயேசுடைய வாழ்க்கையை பாருங்க, அவர் ஒருபோதும் ஐயா அந்த ரோம பேரரசு எப்படியாவது மாறிடணும், எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லவே இல்லை. He did not ask his disciples to pray that the kingdom of Romans will be changed. இந்த ராஜ்யம் மாறிடணும், அப்பதான் நம்முடைய சுவிசேஷம் இன்னும் பரவும். இயேசு சொன்னாரா? இல்லவே இல்லை. பவுல் எடுத்து பாருங்க, பவுல் அவ்வளவு பெரிய அப்போஸ்தலன், உலகம் முழுவதும் கடந்து சென்று ரோமாபுரி வரைக்கும் வந்து இயேசுடைய சுவிசேஷத்தை அறிவித்த பவுல் ஒரு இடத்துல ஆகணும் அப்படி சொல்லவில்லை. நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இந்த அரசாட்சியை தூக்கிடணும், எப்படியாவது நம்ம முழங்கால் போட்டால் எப்படியாவது தூக்கிடணும், சொல்லவே இல்லை. That's why I always wonder about today's prayer. இன்றைக்கு பண்ணுகிற ஜெபத்தை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறது. அது ஒன்றுதான். How can we pray? We can pray. I mean, definitely we can pray God to bring about a change. அதற்காக நாம் ஜெபிக்கலாம். ஆனா இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம் என்ன தெரியுமா? உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இது பவுல் எழுதின ஒரு அழகான ஜெபம் என்ன தெரியுமா? பவுல் சொன்னார், அந்த வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. Paul said, பவுல் எங்கேயும் அரசாட்சி மாற வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. அவர் ஜெபித்தது என்ன தெரியுமா? Pray for me that I will have எனக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படி, that I will have the boldness to share the gospel. ஐயா, இந்த சுவிசேஷத்தை எப்படியாவது நான் பிரசங்கிக்க வேண்டும், அதற்குரிய தைரியத்தை கர்த்தர் எனக்கு தர வேண்டும், அதற்காக நீங்கள் எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள். சொன்னது யார் தெரியுமா? பவுல். I want to encourage you, I want to challenge you this evening. எல்லாரும் நிறைய நாள் நம்ம சொல்லுவோம், என் சூழ்நிலைகள் மாறிச்சுன்னா நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன். நான் லாஸ்ட் வீக் சொன்னது அதே தான். லாஸ்ட் வீக் முந்தின வீக் சொல்லும்போது சொன்னேன், அந்த மரத்தை குறித்து பேசும்போது நான் சொன்னேன், many people are just waiting for a season to come. I want to tell you, there is no such season. அப்படி ஒரு கால சீதோஷண நிலை எனக்கு வந்தால் நான் ஊழியம் செய்வேன், அப்படி அல்ல. இயேசுவுக்காக நான் எப்படியாவது காரியங்களை செய்வேன், அப்படி அல்ல. wherever you are, ask God to give you that boldness. எனக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். That's a call to a disciple. சீஷனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன தெரியுமா? கால். அவன் அழைக்கப்பட்டிருக்கான். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான்? He is called to witness. சாட்சி பகரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறான். அதுதான் நம்ம பார்க்கிறோம். எங்கெல்லாம் சாட்சியா இருப்பீங்க? அப்போஸ்தலர் 1:8, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. You shall be a witness. நான்காவது, அந்த ஒரு சீசனை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? 9-10 வசனங்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன அதே காரியம் தான். நாட் ஜஸ்ட் வித் லிஃப்டட் ஐஸ். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அதெல்லாம் தேவைதான். ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் இடத்துல நம்முடைய காரியங்களை அறிக்கையிடணும், நம்முடைய தேவைகளை அவர் இடத்துல சொல்ல வேண்டும் என்பது உண்மைதான். நாட் ஜஸ்ட் லிஃப்டட் ஐஸ், பட் God is calling us towards action. God is calling us to act. அதனால தான் அந்த அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு பேரே என்ன? ஆக்ட்ஸ். அவர்கள் செய்தார்கள் நடபடிகள், சில காரியங்களை நடப்பித்தார்கள், பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நடப்பித்தார்கள். He is calling his disciples towards action. ஓகே, 9 காரியங்கள் நான் சொன்னேன். வேகமாக நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த பகுதியிலிருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு நான் என்ன அபியாசப்படுத்த முடியும்? What can I apply from this portion? முதலாவது என்ன பாருங்க, சீஷர்கள் 6ஆம் வசனத்துல
கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். Will you give the kingdom to Israel at this time? இந்த காலத்தில் நீ இந்த ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரோம பேரரசை, இந்த ரோம பேரரசை எல்லாம் தள்ளிவிட்டு எங்களுக்கு ராஜ்யத்தை இந்த காலத்தில் தருவீரா? Is this the season? இந்த காலத்திலேயா தருவீர்? ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 7ஆம் வசனத்திலே, அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. அவங்களுடைய இது எக்ஸ்பெக்டேஷன் யாரோடது? எல்லா யூதர்களும் எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம். மேசியா வந்தால் நமக்கு இந்த ராஜ்யத்தை நமக்கு தந்து விடுவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தவர்கள் இப்ப இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க, நீ போகிறீர், இங்க வந்துட்டோம், கடைசி சூழ்நிலைக்குள்ள வந்துட்டோம், இப்பவாது சொல்லிடும், இந்த ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீரா? ஆண்டவர் சொன்னார், இட்ஸ் நாட் அப் டு யூ டு நோ. இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறேன் தெரியுமா? God is asking us not to worry about our future. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய காலங்களையும் வேலைகளையும் குறித்து நீ கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. It is not for you to worry about the future, but to be concerned about the present. இன்றைக்கு நான் ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன்? What about my present? அதான் சொல்ல, காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்தது அல்ல. இதற்கு நிறைய வசனங்களை நான் சொல்லலாம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், நிறைய வசனங்கள் நாம் சொல்ல முடியும். பட் நாட் டு worry about your future. நம்முடைய காலங்களை அவர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். He has held our tomorrows in his hands. அவருடைய கரத்தில் காலங்களை வைத்திருக்கிறார். ஆகவே நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, இந்த பகுதியிலிருந்து நான் என்ன பார்க்கிறேன்? இரண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னேன், your waiting has a purpose. உங்களுடைய காத்திருக்குதலுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 27:14. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று பார்க்கிறோம். இது எழுதினது யார்? மேல என்ன போட்டிருக்குது? 27ஆம் சங்கீதத்தில் ஏதாவது போட்டிருக்கா? தாவீதின் சங்கீதம். ஐயா, தாவீது சொல்கிறான், காத்திரு, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்றான். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்க. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு சாமுவேல்னாலே தைல குப்பியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டான் வாசிக்கிறோம். 15 ஆண்டுகள். After that he waited for 15 years to become a king of Judah. யூதாவின் ராஜாவாய் மாறுவதற்கு 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. There was a waiting. He was running around for his life. தன் ஜீவனை காத்துக் கொள்வதற்காக அவன் சுற்றி சுற்றி ஓடுவதை பார்க்கிறோம். காடுகளுக்குள்ளே ஓடுகிறான். There was a waiting and there was a purpose towards that waiting. என்ன காரணம்? நம்ம எல்லாரும் இன்னைக்கு அவனுடைய வசனங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் அவனுடைய வசனங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். Wait upon the Lord. கர்த்தருக்கே காத்திரு. இந்த தாவீது தான் எழுதுகிறான், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவன் வாழ்க்கை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. There is a purpose behind this waiting. இரண்டாவது பாருங்க, இந்த தாவீது அவன் காத்திருந்த போதுதான், the first thing we noted was he had to wait. Even the person who was anointed, நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஐயா அபிஷேகம் பெற்றுட்டா இல்ல ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டா எல்லாமே டக்கு டக்குன்னு அமையணுமே. நிறைய பேர் அப்படிதான் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறார்கள். They think everything should come in an instant to their lives. But even an anointed person had to wait for years. தாவீது 15 ஆண்டுகள் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த வெயிட்டிங், இந்த காத்திருக்குதல் என்ன செய்கிறது? ஒருவனை தேவன் பக்கமா இழுத்து கொண்டு செல்கிறது. When you wait, you become intimate to him. அவரோடு நெருங்கி பழகுகிற ஒரு காரியத்திற்கு நாம் இழுத்து செல்கிறோம். You become so intimate when you wait. Because you put all your trust to him. அவர் மேலே உங்களுடைய எல்லா நம்பிக்கையும் அவர் மேல வைக்கிறீங்க. அதனாலதான் பாருங்க, அவ்வளவு சங்கீதங்கள், அவ்வளவு பாடல்கள் தாவீது எழுதுகிறான். In his waiting, அவனுடைய காத்திருக்கிறதின் நாட்கள்ல he is waiting
and he is becoming intimate to God. மூன்றாவது தாவீதுடைய இதுல பாருங்க, God அவனுடைய சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம், God does not ignore the cries of his children. அவருடைய கூக்குரலின் சத்தத்தை அவர் ஒருபோதும் தள்ளி விடுகிறவர் அல்ல. தாவீது சொல்கிறான், ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் என் பக்கமாய் வந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். He hears the prayers of his children. நான்காவது, our waiting has a purpose for someone else rather than yourself. நிறைய நேரம் நம்முடைய காத்திருக்குதல் வேறொருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை காத்திருக்க வைப்பார். When you wait for a baby, ஒரு குழந்தைக்காய் காத்திருக்கிறதா இருக்கட்டும், God will use your testimony for people who are waiting still. அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படிக்காய் கர்த்தர் சொன்னார், he has a purpose, so he can use your testimony. உன்னுடைய சாட்சியை மற்றவர்களுக்கு பயன்படுத்தும்படிக்காய். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அந்த தாவீதுடைய வாழ்க்கை எனக்கு இன்றைக்கு it is encouraging me, it's encouraging you. He has a purpose for someone other than yourselves. மூன்றாவது பாருங்க, power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை குறித்து பார்க்கிறோம். It's not a one time thing. ஒரு நாள் தேவனுடைய அபிஷேகத்தை நான் பெற்று விட்டேன், ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவரின் நினைவை நான் அனுபவித்து விட்டேன் என்பதல்ல. தினந்தோறும் every day repeated fillings of Holy Spirit as they saw new obstacles in life. வாழ்க்கையில தடைகள் உண்டாகும் போது தினமும் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். அப்போஸ்தலர் 1:8 நான் வாசித்த அதே காரியம் தான். The ministry of the Holy Spirit is not a luxury, but rather it is absolute necessity. It's not just for நம்ம நிறைய நாள் நம்ம யோசிப்போம், ஏதோ ஒரு செக்ட் ஆஃப் பிலீவர்ஸ்க்கு மாத்திரம் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் என்று அல்ல. It is for everybody. It is available for everyone and it is a necessity for everyone. ஒவ்வொருவருக்கும் அது தேவையா இருக்கிறது. It is a necessity for everyone. நான்காவது we are all called to be a witness. எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Everyone is called to be a witness. ஐந்தாவது, you need to be a witness irrespective of the results. ஐயா, நான் இவ்வளவு நாள் ஊழியம் பண்ணேன், என் வாழ்க்கை நான் பார்த்த எந்த ரிசல்ட்டையும் நான் பார்க்கல, அதனால நான் இனிமே சாட்சியை பகர போகிறதும் இல்லை. அப்படி அல்ல. irrespective of the result, keep on witnessing. பாருங்க, எங்கெல்லாம் எபேசியர் 4:11 பார்க்கிறோம், சிலரை சுவிசேஷகராக கர்த்தர் அழைத்திருக்கிறார், சிலரை போதகராகவும் என்று some to be apostles, அப்போஸ்தலராகவும், சிலரை போதகர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும் அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். That specific calling to certain people, but God is asking everyone to witness. அதான் அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம், நீங்கள் பலன் அடையுங்கள். You need to be a witness. Everyone, whoever is here, எல்லாரும் ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்ல வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவரை குறித்து, அவரின் வாழ்க்கையில செய்த நன்மைகளை குறித்து மாத்திரமல்ல, அவர் என்னை ரட்சித்தது, என்னை அபிஷேகம் பண்ணினது, நான் உலகத்தானா இருந்தேன், நான் உலகத்துக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்தேன், நான் பாவ சேற்றிலே விழுந்து கிடந்தேன், கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தியிருக்கிறார். அது சாட்சி. That's a witness. But everyone has to do. Okay, நான் எங்கிருந்து ஆரம்பிப்பது? ஆறாவதாய், where should I start? From your own home. வேதம் சொல்லுகிறது, எருசலேமிலும், wherever they were, இயேசு சொல்கிறார், நீங்கள் இப்போ இருப்பது எருசலேமுடைய வெளிப்பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார். பெத்தானியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒலிவ மலையில் நின்று கொண்டிருக்கிறார். இயேசு சொன்னார், first start with your own Jerusalem, from your own home, from your own community, from your own apartment, wherever you are, start being a witness. அமைதலாக இருக்க வேண்டிய காலம் இதுவல்ல. He's saying everyone has to witness, and they have to start from their own home, from their own community, from their own neighborhood. எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும் என்று பார்க்கிறோம். பின்னர் பூமியின் முடிவு பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுது. இது உண்மையிலே நடந்ததா? அந்த சீஷர்கள் அதை செய்தார்களா என்று பார்த்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும்
அப்போஸ்தலர் வாசி பார்த்தீங்கன்னா யூதேயாவிலும் சமாரியாவிலும் ஒரு ஊழியம் செய்கிறார்கள். சமாரியாவில் 8-9 அதிகாரங்களில் ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10 28 அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா they were going to the ends of the earth. ரோமாபுரி வரைக்கும் பவுல் வருகிறதை நாம் பார்க்கிறோம். He witnessed to the ends of the earth. சாட்சிகளாக இருப்பீர்கள். இது எவ்வளவு முக்கியமானது என்றால் வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த விட்னஸ் என்கிற வார்த்தை 29 தடவை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார்கள். 29 times you can see the word witness. இருக்கிற அதிகாரம் எத்தனை அதிகாரம் இருக்குது? 28 அதிகாரங்கள் இருக்கிறது. அதை காட்டிலும் அதிகமாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், சாட்சிகளாக இருப்பீர்கள். You shall witness. You shall not be silent. You shall witness. நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆஸ்வால்ட் ஸ்மித் என்கிற தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறார், the light that shines the farthest will shine the brightest at home. மீண்டும் ஒரு வாசிக்கிறேன், the light that shines the farthest will shine the brightest at home. ஐயா, எனக்கு உலகம் முழுவதும் நான் சாட்சியாக இருக்கணும், எனக்கு ஆசை உண்டு. ஆஸ்வால்ட் ஸ்மித் சொல்கிறார், if you want to shine the farthest, you should shine the brightest at your home. நான் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போய் தான் நான் ஊழியம் செய்வேன், அங்கே தான் என்னுடைய சாட்சியை பகர்வேன் என்று அல்ல. இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில், இருக்கிற கம்யூனிட்டியில், இருக்கிற வீட்டில் என் பிள்ளைகளுக்கு என்னுடைய சாட்சி முதல்ல தெரியணும். என் பிள்ளைகளுக்கு என்னை தேவன் எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்பதை என் பிள்ளைகள் முதலாவது அறிந்திருக்கணும். The light that shines the farthest will shine the brightest at home. முதலாவது எருசலேமில் அதனுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். ஓகே, 3 காரியங்கள் வேகமாக சொல்லுகிறேன். The assurance of his coming again. அதில் பார்த்தீங்கன்னா இயேசு மறுபடியும் வரப்போகிறார் என்பதை நமக்கு ஆணித்தரமான சத்திய சாட்சியாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் எப்படி போனாரோ அப்படியே வரப்போகிறார். எந்த வேகத்தின் மேலே ஏறி போனாரோ அவர் மேகத்தின் மேலே வரப்போகிறார் என்று தெசலோனிக்கர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். பிரதான தூதனுடைய சத்தம் ஒரு நாள் கேட்கப்பட போகிறது. The sound of the archangel, the trumpet of the archangel will shout and he will. அவர் வரப்போகிறார், வந்து தம்முடைய பிள்ளைகளை தம்மிடமாய் சேர்த்துக் கொள்ள போகிறார். 8வது முடிக்க போகிறேன். 2 காரியங்கள் இந்த சம்பவத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? தேவ தூதர்கள் வந்து சீஷர்களை பார்த்து ஹே சீஷரே என்று சொல்லவில்லை. They did not come and say hey man, hey மனுஷரே, அப்படி சொல்லல. அவங்க எப்படி சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? எப்படி கூப்பிட்டாங்க? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? கலிலேயராகிய மனுஷரே. ஏன் ஆண்டவர் அப்படி வந்து கூப்பிடணும்? ஏன் தேவ தூதர்கள் அப்படி ஏன் வந்து they need to address them? Because God is reminding them of their humble beginning. அவர்கள் கலிலேயா நாட்டில் மீனவர்களாய், ஆயக்காரர்களாய் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த ஜனத்தை அழைத்தேனே, ஹே you have been called out of Galilee. உன்னை நான் கலிலேயாவின் நாட்டிலிருந்து உன்னை அழைத்தேன். You are not an elite that was sitting in Jerusalem. எருசலேம் நகரத்தில் மற்ற எல்லா எலீட்டான எல்லா பெரிய பெரிய ஆசாரியர்கள், சதுசேயர், பரிசேயர் அவர்களுடைய வம்சாவளியிலிருந்து நான் உன்னை அழைக்கவில்லை. I have called you from the depths of the earth. இந்த உலகத்தின் ஆழங்களிலிருந்து உன்னை நான் அழைத்தேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, கலிலேயராகிய மனுஷரே, உங்களுடைய ஆதியை யோசிச்சு பாருங்க. How God called you out of the married clay. அவர் அந்த ஆழங்களிலிருந்து கர்த்தர் உங்களை அழைத்தாரு. விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு ஒரு குடும்பத்திலிருந்து உன்னை அழைத்தாரு. ஏன்? அவருக்கு சாட்சிகளாக இருக்கும்படி, அவருக்கு சாட்சியாக இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் தேவ தூதர்கள் சொல்கிறார்கள், கலிலேயராகிய மனுஷரே, think about your past, where you came from, where he called you out of. ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் செய்திருப்பாரா? உன்னை இந்த தேசத்துக்குள்ள கொண்டு வந்து இந்த பட்டணத்தில் வைத்து இந்த சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் செய்திருப்பாரே? ஆனால் he has a purpose. If he has put you in a certain place, if he has put you in a community, if he has put you in an apartment complex,
ஆண்டவர் ஏதோ சும்மா செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? He has a purpose for you to witness. நீங்கள் சாட்சிகளாக இருக்க முடியும். கடைசியாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொன்னேன். ஆதியாகமம் 12:2 வாசித்தோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன்னை அதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னா, I will bless you and also I will make you a blessing. God is calling each and every one of us to be a channel of blessing. To be a channel of blessing. To be a channel of blessing. உங்களை ஆசீர்வதித்ததற்கு கர்த்தருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. If God gave you a job, if God blessed you with good health, He wants to make you a blessing. இல்லாவிட்டால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. There are many people who are still waiting for a blessing. If God has blessed you, He has a purpose and He wants to make you a channel of blessing. Your blessing should not stop with you. உன்னோட ஆசீர்வாதம் அப்படியே செத்து போயிடும்னா நமக்கும் சவக்கடலுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. There is no difference between me and Dead Sea. ஐயா, சவக்கடல் என்பது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். there are inlets coming in. நிறைய தண்ணீர் உள்ள வரும். எங்கிருந்து வருது? யோர்தான் நதியிலிருந்து தண்ணீர் உள்ள வந்துகிட்டே இருக்குமா. அந்த சவக்கடல் உங்களுக்கு நன்றாக தெரியும். There is no outlet. There is no outlet. என் ஆசீர்வாதத்தை நான் யாரோட பகிர்ந்து கொள்ள மாட்டேன். என் ஆசீர்வாதம் என்னோடு தான். இயேசுவை அறிந்து கொண்டு அது என்னோடு இருக்கட்டும். என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தான், என் ஆசீர்வாதம் என்னோடு இருக்கட்டும். பாருங்க, அப்படிப்பட்ட சவக்கடல்ல இந்த டெட் சீ, there is no living organism. ஒரு ஜீவனும் இல்லாத ஒரு கடல் தான் சவக்கடல். ஏன்னா there is no outlet, there is no way I will give. நான் கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையில நான் சம்பாதித்த ஐஸ்வர்யங்களை நான் தர மாட்டேன். எனக்கு ஆண்டவர் தந்த ஜீவனை கொண்டு நான் அவருக்கு ஊழியம் செய்ய மாட்டேன். There is no difference between me and the Dead Sea. ஆனா இன்னொரு கடல் இருக்கிறது, கலிலேயா என்கிற ஒரு கடல் உண்டு. அதே யோர்தான் நதி தான் உள்ளேயும் வருது. பட் இட் வில் கிவ் அவுட். நீங்க பாத்தீங்கன்னா மேப்ல போய் வீட்டில் பாருங்க, இஸ்ரேலோட மேப்ல Galilee will get the same water that comes into Dead Sea. அதே சவக்கடலுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை தான் கலிலேயாவுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா கலிலேயா it will give out. அது மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த கலிலேயாவில் தான் எவ்வளவு மீன்கள் பிடிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். It's such a fresh lake. And even you see there are people, பேதுரு, இயேசு எல்லாரும் அந்த கடல்ல தான் போய் மீன் பிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். It's such a fresh lake. It will give out blessings to others. I want to tell you, my dear friend, if God has blessed you, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பாருங்க. It's not just for you. It's not for you. அதனால பாத்தீங்கன்னா அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்காய் நீ சேர்த்து வைத்துக் கொண்டு போகிறாயே, you are building reservoirs for you. If your soul is taken away tonight, இந்த ராத்திரியிலே உன்னை விட்டு உன் ஜீவன் எடுக்கப்பட்டு போகுமே, ஆனா நீ சம்பாதித்தவைகள் யாரிடத்திற்கு போகும்? It's a question not just for that அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு மாத்திரமல்ல. It's a question for you and me. If you are building reservoirs for yourself, if you are building up reservoirs for yourself, but you are not being a channel of God's blessing, தேவன் தந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கடத்தி விட வேண்டும். That's what God has called us for. அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு கலிலேயாவை போல, not like a Red Sea. Not like a Red Sea. He expects his disciple, தன்னுடைய சீஷன் தன்னை நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். He is expecting his disciple to trust in his word. பாருங்க, ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க முடியும். everyone listen, there is a story. So there was a pilot who was driving a flight. ஒரு பிளேனை ஓட்டி கொண்டு போய் கொண்டிருந்தார். அப்போ அவருடைய பேர் ஹேண்டில் நினைக்கிறேன், அவருடைய பேர் ஹேண்ட்லி பேஜ். So he had a very beautiful aircraft. He actually owned multiple aircrafts. நிறைய பிளேன் வச்சிருந்தாரு. அப்போ ஒரு நாள் ஃப்ளைட்டில் ஏறி அந்த ஃப்ளைட்டை ஓட்டுறதுக்காக ரன்வேல இருந்து ஏறி அப்படி மேலே போகும்போது கொஞ்ச நேர தூரத்திலேயே ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிது.
he was hearing a gnawing sound. அது அப்படியே ஓடுது, ஏதோ ஓடுதுன்னு மட்டும் அவருக்கு தெரியுது. அப்புறம் தான் பார்க்குறாரு, அந்த டேஷ்போர்டுக்கு கீழே he is seeing a rat running around. ஒரு எலி ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துருச்சு. நான் இப்போ கொண்டு போய் திரும்ப கீழே இறக்கணும்னா அதுக்கிடையில இட் பைட்ஸ் ஆஃப் ஒயர், அந்த டேஷ்போர்டுக்கு வருகிற ஒயர் எதையாவது கட் பண்ணிடுச்சுன்னா இன்றைக்கு ஐ நீட் டு லேண்ட் பிளைண்ட்லி, ஐ கேனாட் ஹேவ் மை நேவிகேஷன் சிஸ்டம், எனக்கு எந்த சிஸ்டமும் ஒர்க் ஆகாது என்று பயந்து விட்டார் ஹேண்ட்லி. இமீடியட்லி he thought, அவர் பழைய பயாலஜியில் படித்த ஒரு லெசன் அவருக்கு ஞாபகம் வந்துச்சான். These rats are creatures of the earth. இந்த பூமி பக்கத்தில் வரும்போது தான் எலி ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். மேலே போகும்போது they cannot survive at high altitudes என்பதை அவருடைய பழைய பயாலஜி லெசன்ல இருந்து அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே he thought, okay, I will take my flight all the way up அப்படின்னு சொல்லிட்டு 20,000 அடிக்கு மேலே கொண்டு போனாராம். அது வரைக்கும் கடமுடான்னு ஓடிட்டு இருந்த அந்த எலி 20,000 அடியை தாண்டும் போது it subsided. ஒரு சத்தமும் இல்லை, அமைதியாயிடுச்சு. அந்த gnawing stopped. Then he safely landed the plane. After he landed, he saw under the dashboard there was a rat. It's dead. This rat is like our worries. நான் ஏற்கனவே சொன்னது போல உங்கள் எதிர்காலங்களை குறித்து கவலைப்படுவது நான். ஏவன் தன் வளர்த்தியில ஒரு முளத்தை கூட்ட முடியும் என்று வேதம் சொல்லுது. If you worry, if you have anxiety for your life, if you are worried about your future, will you add something to your life? God is asking us not to worry, but to put our trust in Him. அப்படி எழுப்பினலாமா? நாம் ஜெபிக்க போகிறோம். It is not for us to worry. அதனால தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து இயேசு சொன்னார், காலங்களையும் வேளைகளையும் அறிவது உங்களுக்கு அடுத்தது அல்ல. It's not for you to know the seasons. It's not for you to know the times, because I hold your tomorrows. உங்களுடைய நாளையை நான் என் கரத்தில் ஏந்திருக்கிறேன். I hold your tomorrows. உங்களுடைய நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. I hold your tomorrows. Hallelujah. Hallelujah. Your waiting has a purpose, my dear friend. உங்களுடைய உங்களுடைய காத்திருப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு. தாவீது காத்திருந்தான். He had a purpose. That he will be a blessing to others. His waiting story would be a blessing to others. இன்றைக்கு நான் வாசிக்கிறேன், அந்த சம்பவம் என்னை உயிர்ப்பிக்கிறது. தாவீதுனுடைய வாழ்க்கையை என்னை உயிர்ப்பிக்கிறது. It's reviving me, it's refreshing me. That a man who is anointed like David had to wait. Your waiting has a purpose. There is power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை எல்லாருக்கும் தேவை. It's for you. It's not a luxury, but it's a necessity. And God has called every one of us to be a witness. அன்றைக்கு நம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்க உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். And you shall be a witness. And there is an assurance in His presence that He is coming back. அவர் மீண்டும் வரப்போகிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள், என் மாம்சத்தில் உண்டான கண்களினால் நான் அவரை காண்பேன், முகமுகமாய் அவரை தரிசிப்பேன். இந்த இயேசுவானவர் உங்களிடத்திலிருந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வரப்போகிறார். அப்படியே வரப்போகிறார். அன்றைக்கு தம்முடைய சீஷர்களை தூதர்கள் அழைத்தது கலிலேயாவின் மனுஷரே என்று அழைத்தார். I hope God is reminding you, my dear friend, your humble beginnings. Who can despise those humble beginnings? Who can despise those humble beginnings? உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், தாயின் கருவிலே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், அவர் உன்னை மறப்பாரோ? தெரிந்து கொண்டவர் உன்னை கைவிடுவாரோ?
Many a times you are expecting a blessing from Him. வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள். But there was a challenge coming from heaven. உன்னை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம்தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம்தான். யாக்கோபை ஆசீர்வதிப்பது என்னுடைய பிரியம்தான். அதை காட்டிலும் மேலான ஒரு நோக்கம் உண்டு. உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். உன் குடும்பத்தை அவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், you are expecting a blessing from Him, but turn back every blessing into a praise. Every blessing as a praise to Him. Maybe you are crying for a breakthrough. You are crying for a breakthrough. God is saying, எனக்கு ஆசீர்வாதம் தாங்கப்பா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு இந்த ப்ரொமோஷன் தருவீங்களான்னு கேட்குறீங்க. பட் வாட் வில் யூ டூ ஆஃப்டர் யூ கெட் த பிளெஸிங்? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்க என்ன செய்ய போகிறீங்க? If He cannot trust you with the small that you have today, நீ வைத்திருக்கிற சிறியதில் நீ உண்மை இல்லாமல் இருக்கும்போது, if you are not faithful with your small things, how can He bless you? I want to encourage you with this word. அன்னால் பல வருடங்கள் ஜெபித்தாள். She prayed for years. Hallelujah. என்னை சாட்சி உள்ளவனாய் மாற்றும் ஐயா. என் குடும்பத்தை சாட்சி உள்ளவர்களாய் மாற்றும். என் சமுதாயத்தில் என்னுடைய neighborhoodல I need to be a witness for you, Lord. ஓ, உம்மிடத்தில் நான் ஆசீர்வாதங்களை கேட்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே? என் இருதயத்தை மாற்றும் ஐயா. ஓ, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கோணலானவை நேராகும், கடலானவை சமம் ஆகும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் நேராகும், கரடானவை சமமாகணும். ஓ ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். அகன்றிட வேண்டும். கோணலானவை நேரா, கரடானவை சமமாக இல்லாமலே, குற்றம் இல்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே, குற்றமில்லாமலே ராஜா ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். கடலானவை நேரா, கரடானவை சமம்
கரையில்லாதவனாய் வாழ என் குடும்பத்திற்கு உதவி செய். கரையில்லாமல் வாழ உதவி செய். இந்த வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும்படி விரும்பினா எல்லாரும் கண்களையும் மூடி, if you want to commit your life to him, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? You are expecting a breakthrough from him. Can you just step forward? முன்பாக வரும்படி கேட்கிறேன். Everyone's eyes closed. Do business with him. Do business with him. Jesus. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கலிலேயாவிலிருந்து உன்னை பிரித்தெடுத்தவர் அவர்தான். விக்கிரக ஆராதனையின் குடும்பத்திலிருந்து உன்னை பிரித்தெடுத்தவர் அவர்தான். அவர் உனக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். There is a purpose for you. உன்னை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. There is a purpose for your waiting. There is a purpose for your waiting. எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இதே இயேசுவானவர் உங்களிடத்திலிருந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படியே மறுபடியும் திரும்பி வருவார். எங்கள் வாக்குத்தத்தத்திற்காக நன்றி அப்பா. You are going to come back again to அண்டவரே, உங்களுடைய ஜனத்தை கூட்டி சேர்க்கும்படிக்காய் திரும்ப வரப்போகிறேன். கோதுமைகள் அண்டவரே அதை பிரித்து உம் ராஜ்யத்திற்குள்ள சேர்க்கும்படி நீ மீண்டும் வரப்போகிறேன். உனக்கு நன்றி செலுத்துகிறோம். There is a purpose for our waiting. எங்களுடைய காத்திருக்குதலுக்கு பலனை தருகிறீர். நோக்கம் உண்டு என்று பேசுகிறப்பா. நீங்க மகிமைப்படுங்க. ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க. நாமத்துக்கு ஆண்டவரே மகிமை உண்டாகும்படி செய்யுங்கப்பா. எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமையை நீ கொண்டு வருவீரா. இந்த ஊழியத்தின் மூலமா நீங்க மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருந்து நம்மை காப்பதாக. ஆமென் ஆமென். Washed in the blood, I was good as good. Oh, hallelujah, I've been washed in the water.